ஓம் சாந்தி. 4/12/2025 बाप दादा मधुबन। मीठे बच्चे, तुम्हें अभी बाप द्वारा दिव्य दृष्टि मिली है. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு தற்பொழுது சிவ தந்தையின் மூலமாக தெய்வீகமான दृष्टि கிடைத்திருக்கின்றது. उस दिव्य दृष्टि से ही तुम आत्मा
और परमात्मा को देख सकते हो. இந்த தெய்வீக திருஷ்டியின் மூலமாகத்தான் நீங்கள் ஆத்மா மற்றும் परमात्माவை பார்க்க முடியும். प्रश्न है, ड्रामा के किस राज को समझने वाले कौन सी राय किसी को भी नहीं देंगे. கேள்வி, டிராமாவின் எந்த ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த ஒரு வழியை யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். ட்ராமாவோடைய ரகசியத்தை புரிஞ்சிட்டா எந்த ஒரு வழியை யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். उत्तर है, जो समझते हैं कि ड्रामा में जो कुछ पास्ट हो गया वह फिर से एक्यूरेट रिपीट होगा. பதில் சொல்றாரு, யார் புரிந்து கொள்கின்றார்களோ, அதாவது ட்ராமாவில் என்ன பாஸ்டில் நடந்து முடிந்ததோ அவை அனைத்தும் மீண்டும் துல்லியமாக ரிப்பீட் ஆகும். वह कभी किसी को भक्ति छोड़ने की राय नहीं देंगे. இந்த டிராமாவுடைய ரகசியத்தை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் பக்தியை விட்டுவிடுங்கள் என்ற வழியை சொல்ல மாட்டார்கள். ஏன் சொல்ல மாட்டாங்க? जब उनकी बुद्धि में ज्ञान अच्छी रीति बैठ जाएगा, समझेंगे हम आत्मा है, हमें बेहद के बाप से वर्षा लेना है. எப்பொழுது அவர்களுடைய புத்தியில் ஞானம் நல்ல முறையில் தங்குமோ அப்பொழுது அவர்களே புரிந்து கொள்வார்கள், நான் ஒரு ஆத்மா, நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என்று. जब बेहद के बाप की पहचान हो जाएगी तो हद की बातें स्वतः खत्म हो जाएंगी. எப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகம் நன்றாக கிடைக்குமோ அதன் பிறகு எல்லைக்குட்பட்ட இந்த விஷயங்கள் தானாகவே விட்டு விடுவார்கள். நீங்கள் பக்தி விடுங்கன்னு யாருக்கும் சொல்ல வேணாம். அவங்க ஞானம் உள்ளே இறங்கிட்டா தானாக பக்தி விடுவாங்க. அது வரைக்கும் அவங்க பண்ணுறதுக்கு நம்ம தடுக்கக்கூடாது. பக்தி பண்ணுறவங்கள தடுக்காதீங்க. ஞானம் உள்ளே இறங்கிட்டா தானாக விட்டுருவாங்க. ஓம் சாந்தி. अपनी आत्मा के स्वधर्म में बैठे हो. பாபா கேட்குறாரு, நான் ஆத்மா என்னுடைய சுய தர்மத்தில் அமர்ந்திருக்கின்றேனா? रूहानी बाप रूहानी बच्चों से पूछते हैं. ஆத்மாக்களின் தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார். क्योंकि ये तो बच्चे जानते हैं एक ही बेहद का बाप है जिसको रूह कहते हैं. இப்போ இந்த கேள்வி ஏன் கேட்குறாரு? ஏனெனில் குழந்தைகளாகிய நாம் தெரிந்திருக்கின்றோம், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இறைவன் ஒருவரே, அவரைத்தான் நாம் ஆத்மா என்று அழைக்கின்றோம். सिर्फ उनको सुप्रीम कहा जाता है. அவரை நம்ம சுப்ரீம் சோல் பரம் ஆத்மா என அழைக்கின்றோம். சுப்ரீம் ரூஹ் யா பரம் ஆத்மா कहते हैं. சுப்ரீம் சோல் அல்லது பரம் ஆத்மா என்று சொல்கின்றோம். परमात्मा है जरूर, ऐसा नहीं कहेंगे कि परमात्मा है ही नहीं. பரமாத்மா அவசியம் இருக்கின்றார், அப்படி கிடையாது. கடவுளே இல்லை, அப்படி கிடையாது. கடவுள் இல்லாமல் இந்த உலகம் எப்படி நடக்கும்? परम आत्मा माना परमात्मा, यह भी समझाया गया है. மூஞ்ச்னா நஹி சாஹியே. இது அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் குழப்பம் அடையக்கூடாது. क्योंकि 5000 वर्ष पहले भी ये ज्ञान तुमने सुना था. ஏனெனில் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பாக கூட இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டீர்கள். ஆத்மா ஹி சுன்தி ஹைனா,
ஆத்மா தான் இந்த ஞானத்தை கேட்கின்றது. ஆத்மா பகுத் சோட்டி சூக்ஷம. ஆத்மா மிக சிறிய ஒளி புள்ளியாக சூக்ஷமமாக இருக்கின்றது. इतना है जो इन आंखों से देखा नहीं जाता. அவ்வளோ சூக்ஷமமாக ஒளி புள்ளியாக இருக்கு. இந்த ஆத்மாவை இந்த 2 கண்கள் மூலமாக புற கண்களால் ஆத்மாவை பார்க்க முடியாது. ऐसा कोई मनुष्य नहीं होगा जिसने आत्मा को इन आंखों से देखा होगा. அந்த மாதிரி மனிதர்களை எங்குமே பார்க்க முடியாத, ஆத்மாவை நான் கண்ணில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை. देखने में आती है परंतु दिव्य दृष्टि से. ஆத்மாவை பார்க்கலாம், ஆனால் திவ்ய திருஷ்டியின் மூலமாகத்தான் ஆத்மாவை பார்க்க முடியும். सोभी ड्रामा प्लान अनुसार. அது கூட ड्रामा प्लान अनुसार தான் நடக்கும். अच्छा समझो कोई को आत्मा का साक्षात्कार होता है जैसे और चीज देखने में आती है. நல்லது, இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கோங்க. சிலருக்கு ஆத்மாவோடைய காட்சி கிடைக்குது, ஆத்மாவை கண்ணில் பார்க்குறாங்க. அது எப்படி மற்ற பொருளை பார்க்குற மாதிரி அவங்க ஆத்மாவை பார்த்துட்டாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? भक्ति मार्ग में भी कुछ साक्षात्कार होता है तो इन आंखों से ही. இப்போ பக்தி மார்க்கத்தில் காட்சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இந்த திவ்ய திருஷ்டியின் மூலமாக அவங்கவுங்க இஷ்ட தெய்விகள், குல தெய்வம், இஷ்ட தெய்வத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். தீவிர பக்தி பண்ணியிருந்தா அது திவ்ய திருஷ்டி மூலமாக தான் அவங்க பார்த்துருப்பாங்க. वह दिव्य दृष्टि मिलती है जिससे चैतन्य में देखते हैं. அந்த தெய்வீக திருஷ்டி, திவ்ய திருஷ்டி கிடைச்சவங்களால மட்டும்தான் சைத்தன்ய ஆத்மாவை கண்களால், அந்த சைத்தன்ய கண்களால் பார்க்க முடியும். आत्मा को ज्ञान चक्षु मिलती है जिससे देख सकते हैं परंतु ध्यान में. ஆத்மாவிற்கு ஞான கண்ணாடி கிடைத்திருக்கின்றது, அதன் மூலமாக பார்க்கலாம். ஆனால் டிரான்ஸில் போகிறவங்க ஆத்மாவை பார்க்குறாங்க. பக்தி மார்க்கமே बहुत भक्ति करते हैं तब साक्षात्कार होता है. பக்தி மார்க்கத்தில் அதிகமான பக்தி செய்யும் பொழுதுதான் சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. जैसे मेरा को साक्षात्कार हुआ டான்ஸ் கர்த்தி தி. எப்படி மீரா காட்சியை பார்த்தார்கள், மீரா நடனம் ஆடினார்கள். கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்களுக்கு காட்சி கிடைத்தது. வைகுண்டத்தோ தானே, இங்கே வைகுண்டமே கிடையாது, ஆனால் அவங்க வைகுண்டத்தில் தன்னை அவங்க ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி திவ்ய திருஷ்டின் மூலமாக அவங்களுக்கும் காட்சி கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போதைக்கு வைகுண்டம் கிடையாது, இல்லை, கலியுகமில் நடந்துட்டுருக்கு. 500-600 வருஷம் ஹுவா ஹோகா. மீரா வாழ்ந்து 500-600 வருஷம் இருக்குமா? அப்போ அவங்களும் கலியுகத்தில் தான் வாழ்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க வைகுண்டத்துக்கு போக முடியும்? கலியுகத்தில் இறந்தா கலியுகத்தில் தான் பிறப்பாங்களே தவிர, மீரா சரீரம் விட்டதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கெலாம் போகல. ஆனால் வைகுண்டத்தில் இருக்கிற காட்சியை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க. உஸ் சமய வைகுண்டு தா தொடைக. சத்தியுகத்தில் வைகுண்டமே கிடையாது, அதாவது கலியுகத்தில் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி மீரா உயிரோடு இருக்கும் பொழுது வைகுண்டம் கிடையாது இல்லையா? जो पास्ट हो गया है वह दिव्य दृष्टि से देखा जाता है. ஆனால் மீரா பார்த்தது வைகுண்ட காட்சி தான். எது நடந்து முடிந்ததோ அதை திவ்ய திருஷ்டியின் மூலமாக பார்க்க முடியும். जब बहुत भक्ति करते करते एकदम भक्ति मय हो जाती है तब दीदार होता है. எப்போ பக்தி செய்து செய்து ஒரேடியாக பக்தி மயமாயிடுறாங்களோ அப்பொழுது இந்த காட்சி கிடைக்கின்றது. परंतु उनसे मुक्ति नहीं मिलती है.
ஆனால் இந்த காட்சி காண்பதன் மூலமாக முக்தி கிடைப்பது கிடையாது. मुक्ति जीवन मुक्ति का रास्ता भक्ति से बिल्कुल न्यारा है. முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி பக்தியிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது ஆகும். भारत में कितने ढेर मंदिर है, शिव का लिंग रखते हैं. பாரத நாட்டில் எவ்வளோ கோவில்கள் இருக்கின்றன. சிவலிங்கம் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய எவ்வளவோ சிவன் கோவில்கள் இருக்கின்றன. बड़ा लिंग भी रखते हैं, छोटा भी रखते हैं. பெரிய லிங்கமும் வைக்கப்பட்டுள்ளது கோவிலுக்குள்ள. சில இடங்களில் சின்ன லிங்கம் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ காசி விஸ்வநாதர்லாம் சின்ன லிங்கம். அதோட சின்னது திரியம்பகேஸ்வரர். பெரிய லிங்கம் தஞ்சை பிரகதீஸ்வரர். அதோட பெருசு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். எல்லா லிங்கத்தை விட பெரிய லிங்கம். अब ये तो बच्चे जानते हैं जैसे आत्मा है वैसे परम पिता परमात्मा है. இப்போதான் குழந்தைகளாகிய நம்மளுக்கு தெரியுது, ஆத்மா பரமாத்மாவும் சைஸில் ஒன்று தான். நானும் புள்ளி நீங்களும் புள்ளி அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ரெண்டு பேருமே பாயிண்ட் ஆஃப் லைட்டு தான். சைஸ் சப்கா ஏக் ஹீ ஹை. ஆத்மாவுடைய சைஸும் சரி பரமாத்மாவுடைய சைஸும் சரி ஒரே சைஸ் தான். जैसे बाप वैसे बच्चे, ஆத்மாயே சப் பாயி பாயி ஹை. எப்படி சிவ தந்தை பாயிண்ட் ஆஃப் லைட்டு ஒளி புள்ளியாக இருக்கின்றாரோ அவருடைய குழந்தைகளும் ஒளி புள்ளியாகத்தான் இருக்கின்றார்கள். ஆத்மாயே சப் பாயி பாயி ஹை. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள். ஆத்மாயே इस शरीर में आती है पार्ट बजाने. ஆத்மாக்கள் அவரவர் சரீரத்தில் வரும் நடிப்பதற்காக. ये समझने की बातें हैं. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். ये कोई भक्ति मार्ग की दंत कथाएं नहीं है. பாபா பக்தி மார்க்கத்தில் கட்டுக்கதையை எடுத்து விடுவாங்களே, அந்த மாதிரி கதா காலக்ஷேபெல்லாம் பண்ணுறதுக்கு வரலைங்க. ज्ञान मार्ग की बातें सिर्फ एक ही समझाते हैं. இவை அனைத்தும் ஞான மார்க்கத்தின் விஷயங்கள். இதை ஒரே ஒரு சிவ தந்தை தான் புரிய வைக்கின்றார். पहले पहले समझाने वाला बेहद का बाप निराकार ही है. முதலில் நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நிராகாரமானவர் ஆவார். उनके लिए पूरी रीति कोई भी समझ नहीं सकते. அந்த நிராகாரமான இறைவனை முழுமையான முறையில் யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. அதாவது அவர் யாராக இருக்கிறாரு, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, ஆசிட்டிஸ் அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை தவிர யாருமே கிடையாது. कहते हैं वो तो सर्वव्यापी है. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோவிலில் போய் உருகி உருகி கண்ணீர் வடித்து அம்மையும் நீயே அப்பனும் நீயே அம்மையப்பாலாம் சொல்லிட்டு வெளியில் ஈஸ்வரன் சர்வவியாப்பின்னு சொல்கிறாங்க பக்தர்கள். அதனால தான் பாபா சொல்கிறாரு, என்னை புரிஞ்சுக்கிட்டு நினைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏ கோயி ரைட்டு நெய் ஹை, ஈஸ்வர் சர்வவியாப்பி. நீங்கள் போய் பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? बाप को पुकारते हैं, बहुत प्यार से बुलाते हैं. அப்போ ஈஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்ல, ஈஸ்வரன் சர்வவியாப்பி. அப்புறம் எதுக்கு கடவுளை கூப்பிட்டீங்க? அப்படி கூப்பிட்டீங்க வந்தே ஆகணும்னு. அப்புறம் ஈஸ்வர் சர்வவியாப்பின்னு எப்படி சொல்லலாம்? மேலே பார்த்து பார்த்து கூப்பிட்டீங்கல்ல, மேலே இருந்து தானே கடவுள் வராரு. அப்புறம் ஈஸ்வர் சர்வவியாப்பின்னு எப்படி சொல்கிறீங்க? कहते हैं बाबा आप जब आएंगे तो आप पर हम वारी जाएंगे. சொல்கின்றார்கள், கடவுளே பாபா நீ எப்போ பூமிக்கு வரையோ உனக்காக நான் பலி ஆயிடுவேன். பலினா நரபலிலாம் கிடையாது. இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நாம் என்னுடைய உடல் மனம் பொருள் ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணுறேன், அது மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் பக்தி மார்க்கத்தில். மேரா தோ ஆப் தூசரா ந கோயி, எனக்கு கடவுளை தவிர வேறு யாருமே கிடையாது.
तो ज़रूर उनको याद करना पड़े. இப்போ உங்களுக்கு யார் இருக்கிறாங்க கடவுளை தவிர? உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், உங்கள் மேலே உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்கள் கடவுளை தவிர யார் இருக்கிறாங்க? அப்போ நீங்கள் அவரை எப்படி நினைக்கணும், எவ்வளோ நினைக்கணும்? வை யாद भी कहते हैं हे बच्चों, खुद भी कहते हैं हे बच्चों. அந்த இறைவன் அவரே சொல்கிறாரு, குழந்தைகளே ஆத்மாவும் से ही बात करते हैं. இறைவன் ஆத்மாக்களிடம்தான் பேசுகின்றார். इसको रूहानी नॉलेज कहा जाता है. இதற்கு தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. काया भी जाता है, ஆத்மா और परमात्मा अलग रहे बहुकाल. அது சொல்லப்படுகின்றது ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்று. எபி ஹிசாப बताया है, இது கூட கணக்கு காண்பிக்கின்றார்கள். बहुत काल से तुम ஆத்மாயே अलग रहती हो. நீண்ட காலமாக ஆத்மாக்களாகிய நீங்கள் இறை தந்தையிடமிருந்து பிரிந்துதான் இருந்தீர்கள். जो ही फिर इस समय बाप के पास आई हो. அப்படி பிரிஞ்சு இருந்த நீங்கள் தான் இப்போ பாபாவிடம் வந்துள்ளீர்கள். फिर से अपना राजयोग सीखने, மீண்டும் தன்னுடைய ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் இறைவனிடம் வந்திருக்கின்றோம். ஏ டீச்சர் சர்வெண்ட்டுங்க, நம்மளுக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்த ஆசிரியர் ஸ்வயம் பகவான் ஈஸ்வர். ஆனால் இப்போ சேவகனாக இருக்கின்றார். டீச்சர் ஹமேஷா ஒபீடியன்ட் சர்வெண்ட்டுங்க. டீச்சர் எப்போவுமே ஒபீடியன்ட் சர்வெண்ட்டு தான். நம்மளுக்கு பாடம் எடுக்கிறார்ல, குழந்தைங்க படித்தாங்களா படிக்கலையா எப்படி படிக்கிறாங்க, அந்த உண்மையான டீச்சருக்கு அந்த கவலையெல்லாம் இருக்கும். ஒபீடியன்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறார் கடவுள். பாப்பு பி कहते हैं हम तो सब बच्चों का सर्वेंट हूँ. அந்த டீச்சர் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நல்லா கவனிச்சிப்பாங்க. ஆனால் நம்ம சிவபாபா அனைத்து குழந்தைகளுக்கும் இறை ஆசிரியர் சர்வெண்ட்டாக இருக்கிறாரு. तुम कितना हुज्जत से बुलाते हो, हे पतित पावन आकर हमको पावन बनाओ. सब है பக்தியா. நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, பतित பாவனரே வாங்க எங்களை தூய்மை செய்யுங்கள் அப்படின்னு கூப்பிட்டவங்க எல்லாருமே பக்தைகள் தான், பக்தர்கள் பக்தைகள். कहते हैं हे भगवान आवो हमको फिर से पावन बनाओ. கடவுளே வாங்க எங்களை மீண்டும் தூய்மையாக ஆக்குங்கள் என்று பக்தர்கள் அழைக்கின்றார்கள். पावन दुनिया स्वर्ग को, पतित दुनिया नर्क को कहा जाता है. தூய்மையான உலகம் என்று ஸ்வர்கத்தையும் பதீதமான உலகம் என்று நரகத்தையும் சொல்லப்படுகின்றது. ये सब समझने की बातें हैं. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். ये कॉलेज अथवा गॉड फादरली वर्ल्ड यूनिवर्सिटी है. இது காலேஜ்னு சொல்லலாம், அல்லது காட் ஃபாதரோடைய உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் என்றும் சொல்லலாம். इसकी एम ऑब्जेक्ट है मनुष्य से देवता बनना. இந்த காலேஜோடைய குறிக்கோள் மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைவது ஆகும். बच्चे निश्चय करते हैं हमको ये बनना है. குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருக்கின்றது நாம் இப்படி ஆக வேண்டும் என்று. जिसको निश्चय ही नहीं होगा वह स्कूल में बैठेगा क्या. யாருக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கையே இல்லையோ அவர்கள் ஸ்கூலில் உட்காருவாங்களா? எய்ம் ஆப்ஜெக்ட் தோ புத்தி மே ஹை. குறிக்கோள் நம்மளுடைய புத்தியில் இருக்கின்றது. ஹம் பேரிஸ்டர் வா டாக்டர் பனேங்கே தோ படேங்கேனா. நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. லௌகீகத்தில் பசங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிக்கோள் இருக்கும், டாக்டர் ஆகணும் அல்லது பேரிஸ்டர் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த குறிக்கோளுக்கு அவங்க படிக்க தானே செய்வாங்க. நிச்சய் நெய் ஹோகா தோ ஆயேங்கே ஹி நெய். நம்பிக்கையே இல்லாட்டி அவங்க டாக்டராகவோ பேரிஸ்டராகவோ ஆகவே முடியாதே. तुमको निश्चय है हम मनुष्य से देवता नर से नारायण बनते हैं.
உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நாம் மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைய போகின்றோம், நரனிலிருந்து நாராயணன் ஆக போகின்றோம் என்று. ये सच्ची सच्ची सत्य नारायण से नर से नारायण बनने की कथा है. இது உண்மையிலும் உண்மையான சத்தியமான நாராயண், அதாவது நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சத்திய நாராயணனின் கதையாகும். वास्तव में यह है पढ़ाई, परंतु इनको कथा क्यों कहते हैं? ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த சத்திய நாராயணன் ஆகிறது படிப்பு தான். ஆனால் இதை கதைன்னு ஏன் சொல்கிறோம்? படிப்பை எப்படி கதையாகும்? क्योंकि 5000 वर्ष पहले भी सुनी थी. ஏனெனில் 5000 வருடங்களுக்கு முன்பாக கூட இந்த கதை கேட்டோம், அதனால் இது கதையாக இருக்கு. பாஸ்ட் हो गई है, இது எல்லாமே பாஸ்ட், நடந்து முடிந்து விட்டது. பாஸ்ட் கோ கதா கஹா ஜாத்தா ஹை, எது நடந்து முடிந்ததோ அதை கதை என்று சொல்கின்றோம். यह है नर से नारायण बनने की शिक्षा, இது நரன் நாராயணன் ஆகக்கூடிய அறிவுரை ஆகும். बच्चे दिल से समझते हैं, नई दुनिया में देवताएं, पुरानी दुनिया में मनुष्य रहते हैं. குழந்தைகள் உள்ளபூர்வமாக புரிந்து கொள்கின்றார்கள், புதிய உலகத்தில் தேவதைகளும் பழைய உலகத்தில் மனிதர்களும் இருப்பார்கள். देवताओं में जो गुण है वह मनुष्यों में नहीं है. தேவதைகளிடம் எந்த குணங்கள் இருக்கின்றனவோ அவை மனிதர்களிடம் இருப்பது இல்லை. इसलिए उनको देवता कहा जाता है, அதனால தான் அவங்கள தேவதைகள் என்று சொல்கின்றோம். மனுஷ்ய தேவதாओं के आगे நமன் करते हैं. இந்த காலத்து மனிதர்கள் தேவதைகளுக்கு முன்பாக தலை வணங்குகின்றார்கள். आप सर्व गुण संपन्न हो, फिर अपने को कहते हैं हम पापी नीच हैं. தேவதைகளை சொல்கிறாங்க, நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள். தன்னை பற்றி சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப பாவி, நிறைய பாவம் செஞ்சிட்டோம், கீழே வந்துட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. மனுஷ்ய ஹி कहते हैं देवताओं को तो नहीं कहेंगे ना. இதெல்லாம் மனிதர்கள் தான் சொல்கிறாங்க, நீங்கள் சர்வகுண சம்பன்ன அப்படின்ட்டு. தேவதைகள் இன்னொரு தேவதைகளுக்கு சொல்கிறது இல்லை, வழிபாடு பண்ணுறது கிடையாது. சத்தியுகத்தில் யாரும் யாரையும் வணங்க மாட்டாங்க, மனிதர்கள் தான் தேவதைகளை வணங்குகின்றனர். देवताएं ते सतयुग में, कलयुग में हो न सके. தேவதைகள் வாழ்ந்தது சத்தியுகத்தில், கலியுகத்தில் தேவதைகள் இருக்க முடியாத. परंतु आजकल तो सबको ஸ்ரீ ஸ்ரீ कह देते हैं. ஆனால் இந்த காலத்தில் அனைவரையும் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்கின்றார்கள். ஸ்ரீ மானா சிரேஷ்ட, தேவதைகள் ரொம்ப சிரேஷ்டமானவர்கள். எண்ணம் சொல் செயல் அனைத்தும் சிரேஷ்டமாக இருக்கும். சர்வசிரேஷ்ட தோ பகவான் ஹி பனா சக்தே ஹை. அவர்களை சர்வசிரேஷ்ட தேவதையாக ஆக்கியவர் யார்? பகவானால் தான் ஆக்க முடியும். அதனால தான் சிங்கிள் ஸ்ரீயை உருவாக்கியவர் டபுள் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனை உருவாக்கியவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவ தந்தை ஆவார். சிரேஷ்ட தேவதா சத்தியுகமே தே, அந்த சிரேஷ்டமான தேவதைகள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். இசமய கோயி மனுஷ்ய சிரேஷ்ட ஹை நஹி. இந்த காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாருமே சிரேஷ்டமானவர்கள் கிடையாது. தும் பச்சே அபி பேஹத் கா சந்நியாஸ் கர்த்தே ஹோ. குழந்தைகளாகிய நீங்கள் தற்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் செய்கின்றீர்கள். தும் ஜான்தே ஹோ ये पुरानी दुनिया கத்மா ஹோனே வாலி ஹை. உங்களுக்கு தெரியும் இந்த பழைய உலகம் அழிய போகின்றது. इसलिए इन सबसे वैराग्य है.
எனவே இந்த உலகத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் இருக்க வேண்டும். எத்தோக ஹட்டயோகி சந்நியாசி. இப்போ உலகத்தில் சாமியாருங்க இருக்காங்க அப்படின்னா அவர்கள் ஹட்டயோகி சந்நியாசிகள் ஆவார்கள். கர்பார் छोड़ निकले फिर आकर महलों में बैठे हैं. வீடு வாசல்லாம் விட்டுட்டு சன்னியாசி ஆனாங்க ஹட்டயோகி சாமியாருங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லாருமே ஒரு நல்ல மாளிகையில் ஆசிரம்லாம் நாட்டுக்குள்ளேயே கட்டிக்கிட்டு நாட்டுக்குள்ளேயே செட்டில்மெண்ட் ஆகிட்டாங்க. சாமியாருங்க காட்டுக்கெல்லாம் போகிறதே இல்லை. नहीं तो कुटियाम पर कोई खर्चा थोड़े ही लगता है कुछ भी नहीं. அந்த காலத்தில் குடிசல்ல இருப்பாங்க, குடியில் இருப்பாங்க, இல்லாட்டி குகையில் இருப்பாங்க. அவங்களுக்கு செலவே கிடையாது. காட்டில் இருக்கிற பழங்கள் தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளோட நினைவில் அவங்க இயற்கையாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. एकांत के लिए कुटिया में बैठना होता है ना कि महलों में. இப்போ தனிமை வேணும், தப்பஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குடில் பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்து தப்பஸ் பண்ணலாம். ஆனால் இந்த காலத்து சாமியாருங்க மாளிகை கட்டிட்டு தானே தப்பஸ் பண்ணுறாங்க. பாபா கி பி குட்டியா பனி ஹுயி ஹை, குட்டியா மே சப் சுக் ஹை. பாபா கூட அந்த குடில் இருக்குல்ல, ஆக்சுவலாக அது அந்த தென்னங்கீத்தில் செய்யப்பட்டதாக இருக்கும். அந்த பாபா இருந்த பீரியடில் இப்போ பாபாவுடைய குடியில் இருக்குது பாண்டவ பவனில். பாபா சொல்கிறாரு அங்கே நல்லா தான் இருக்கும், அந்த குடியில் இருக்கிறத பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரம்மா பாபா சொல்கிறாரு குடில் அமைச்சு உக்காந்துட்டு இருந்தாராம். குட்டியாமே சப் சுக்கு அந்த குடிசையில் இருக்கிற சுகம் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அவர் அங்கே தான் இருந்தார். अभी तुम बच्चों को पुरुषार्थ कर मनुष्य से देवता बनना है. தற்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைய வேண்டும். तुम जानते हो ड्रामा में जो कुछ पास्ट हो गया है वह फिर से एक्यूरेट रिपीट होगा. உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ராமாவில் இதுவரை என்ன நடந்து முடிந்ததோ அவை அனைத்தும் துல்லியமாக ரிப்பீட் ஆகும் என்று. इसलिए किसको भी ऐसा राय नहीं देनी है कि भक्ति छोड़ो. அதனால் நாம் யாருக்கும் இந்த மாதிரி வழி சொல்லக்கூடாது, பக்தியை விட்டு விடுங்கள் என்று. जब ज्ञान बुद्धि में आ जाएगा तो समझेंगे हम आत्मा है. எப்பொழுது ஞானம் புத்தியில் விடுமோ அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாம் ஆத்மா ஆவோம். हमको अब से बेहद के बाप से वर्षा लेना है. நாம் தற்பொழுதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தியை வாங்கி கொண்டே இருக்கின்றோம். बेहद के बाप की जब पहचान होती है तो फिर हद की बातें खत्म हो जाती हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை யார் என்று அறிமுகம் எப்பொழுது நமக்கு கிடைக்குமோ அதன் பிறகு எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் தானாகவே முடிந்துவிடும். बाप कहते हैं गृहस्थ व्यवहार में रहते सिर्फ बुद्धि का योग बाप से लगाना है. சிவ தந்தை சொல்கின்றார் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் புத்தி யோகத்தை சிவ தந்தையிடம் வைக்க வேண்டும். शरीर निर्वाह के लिए कर्म भी करना है. அவங்களுடைய சரீரம் நிர்வாகத்திற்காக என்ன பண்ணணும்? காரியம் செய்துதான் ஆக வேண்டும். இப்போ வேலை செஞ்சுதான் ஆகணும். சரீர நிர்வாகத்திற்கு காரியம் செய்துதான் ஆக வேண்டும். बाप कहते हैं गृहस्थ व्यवहार में रहते सिर्फ बुद्धि का योग बाप से लगाना है. சிவ தந்தை சொல்கின்றார் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுடைய புத்தி யோகத்தை
சிவ தந்தையிடம் வையுங்கள். शरीर निर्वाह के लिए कर्म भी करना है. शरीर निर्वाहத்திற்காக காரியம் செய்துதான் ஆக வேண்டும். जैसे भक्ति में भी कोई कोई बहुत नौदा भक्ति करते हैं. இப்போ பக்தியில் எடுத்துக்கிட்டாலும் சில பேர் நௌதா பக்தி தீவிரமான பக்தர்கள் இருப்பாங்க. नियम से रोज जाकर दर्शन करते हैं. காலையில் எழுந்து நியமப்படி ரெடி ஆகிட்டு கோவிலில் போய் டெய்லி போவாங்க. கோவிலுக்கு டெய்லி போய் அந்த பக்தி செய்கிறாங்க. விடியற் காலையில் கோவிலுக்கு போவாங்க. எல்லாமே நியமம் அனுசாரம் செய்வாங்க. தேகதாரியோं के पास जाना ये सब है जिस्मानी यात्रा. பாபா சொல்கிறாரு, அங்கே இருக்கிற சிலை கூட ஒரு தேகதாரி தானே. ஆனால் பாபா சொல்கிறாரு இதெல்லாம் ஜிஸ்மானி யாத்திரை ஆகிடுது, शरीर संबंधपट्ट यात्रे आगे विடுகின்றது. भक्ति मार्ग में कितने धक्के खाने पड़ते हैं. भक्ति मार्गத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. यहाँ कुछ भी धक्का नहीं खाना है. இங்கே எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. आते हैं तो समझाने के लिए बिठाया जाता है. இங்கே வராங்க அப்படின்னா புரிய வைக்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு உட்கார வச்சு புரிய வைக்கிறோம் பக்தர்களை. பாக்கி याद के लिए कोई एक जगह बैठ नहीं जाना. மற்றபடி நம்மளோட இது கர்ம யோகமாகும். அதனால் நான் பாபாவை நினைக்கிறேன் அப்படி ஒரு இடத்துல உட்காந்து நம்ம நினைக்கணும் அப்படி அவசியம் இல்லை. பக்தி மார்க்கமே कोई श्री कृष्ण का भक्त होता है तो ऐसे नहीं चलते फिरते श्री कृष्ण को याद नहीं कर सकते. இப்போ பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணரோடைய டிவோட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போகும்போது வரும்போது ஸ்ரீ கிருஷ்ணரை நினைப்பாங்க தானே. நினைக்க முடியாது அப்படின்னு இல்லை. इसलिए जो पढ़े लिखे मनुष्य होते हैं कहते हैं श्री कृष्ण का चित्र घर में रखा है फिर तुम मंदिरों में क्यों जाते हो. அதனால் ரொம்ப படித்த புத்திசாலிங்க சொல்லுவாங்க, கிருஷ்ணரோட ஃபோட்டோ வீட்டில் இருக்குல்ல, எதுக்கு கோவில் போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே கிருஷ்ணர் சிலை தானே வீட்டில் இருக்கு, வீட்டில் இருந்தே சாமி கும்பிடுங்க, எதுக்கு கோவிலுக்கெலாம் போகணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க படித்தவங்க. श्री कृष्ण के चित्र की पूजा तुम कहाँ भी करो. அங்கே போனால் தான் கிருஷ்ணருக்கு பூஜா பண்ணணும் இல்லை, நம்ம வீட்டிலே ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார்ல அந்த சிலைக்கு பூஜா பண்ணுங்க. अच्छा चित्र ना रखो याद करते रहो. சரி சிலை இல்லை ஃபோட்டோவும் இல்லை, ஆனால் கிருஷ்ணரை நினைக்கலாம்ல. एक बार चीज देखी तो फिर वह याद रहती है ना. ஒரு முறை கிருஷ்ணரோட உருவம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த கிருஷ்ணரை நினைக்கும் பொழுது அந்த உருவம் ஞாபகத்தில் வரும் தானே. எங்கே இருந்தாலும் நினைக்கலாம் இல்லையா. तुमको भी यही कहते हैं शिव बाबा को तुम घर बैठे याद नहीं कर सकते हो. இது எல்லாம் ஏன் சொல்கிறாங்க, பாபா சொல்கிறாருன்னா அவங்க பக்தியில் என்ன நடந்ததோ அது நம்மளுக்கும் நடக்குது. அதே சிவ பாபாவை வீட்டில் உட்காந்து நினைக்கலாம்ல. எதுக்கு சென்டருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, சென்டரில் போய் தான் சிவ பாபாவை நினைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வீட்டில் இருந்தே கடவுளை நினச்சிக்கலாம் அப்படி கூட சில பேர் சொல்கிறாங்க. ஏதோ ஹை நெய் பார்த்த இது புது விஷயமா இருக்குது. शिव बाबा को कोई भी जानते नहीं. ஆனால் இவ்வளோ சொல்கிறாங்களே அவங்களுக்கு சிவ பாபா பற்றி ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவங்களே நினைப்பாங்க தெரிஞ்சிட்டா விட மாட்டாங்க, தெரியாதனால இப்படிலாம் சொல்கிறாங்க. நாம் ரோப்பு தேஷ காலுக்கோ ஜான்தே ஹி நஹி. அவரோட பெயர் உருவம் தேசம் காலம். அவர் இறைவனுடைய பெயர் காட் சிவா, அவருடைய ரூபம் ஜோதி ஸ்வரூபம். தேசம் பரந்தாமத்தை சார்ந்தவர், காலம் சங்கம யுகத்தில் வருகின்றார். குணங்கள் அனைத்து குணங்களிலும் கடலானவர், 7 குணமும் கடல் மாதிரி வச்சிருக்கிறாரு. கர்த்தவியம் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலே செய்கின்றார். கௌதேத்தே சர்வவியாபி. இவ்வளவும் தெரியாமல் ஈஸ்வர் சர்வவியாபின்னு சொல்கிறாங்க.
அப்படின்னா எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாரு. ஆத்மா கோ பரமாத்மா தோ நெய் கஹா ஜாத்தா ஹை. ஒவ்வொருத்தர் மனுஷன் உடம்புல ஆத்மா தான் இருக்கு, அது பரமாத்மா கிடையாது தானே. ஆத்மா கோ பாப் கி யாத் ஆத்தி ஹை. ஆத்மாவிற்கு சிவ தந்தையின் நினைவு வருகின்றது. பரந்து பாப் கோ ஜான்தே நஹி தோ சம்ஜானா படே 7 ரோஸு. ஆனால் அந்த குழந்தைங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க, அதனால 7 நாள் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. फिर रेसुगारी பாயிண்ட்ஸ் भी समझाई जाती है. அதன் பிறகு இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் கூட பாபா புரிய வைக்கிறாரு. பாப்பு கியான் கா சாகர் ஹைனா. இப்போ சிவ் பாபா ஞானத்தில் கடலானவர். கித்னே சமய சே சுன்தே ஆயே ஹோ. எவ்வளோ நாளாக நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே வந்திருக்கிறோம். கியோங்கி நாலேஜ் ஹைனா, ஏனெனில் இவை அனைத்தும் ஞானமாகும். சம்ஜிதே ஹோ हमको मनुष्य से देवता बनने की நாலேஜ் மில்தி ஹை. நாம் புரிந்து இருக்கின்றோம், மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைவதற்கான ஞானம் இங்கு கிடைக்கின்றது. बाप कहते हैं तुमको नई नई गुह्य बातें सुनाते हैं. சிவ் பாபா சொல்கின்றார், உங்களுக்கு நான் புது புது ஆழமான விஷயங்களை சொல்கின்றேன். முரளி तुमको नहीं मिलती है तो तुम कितना चिल्लाते हो. டெய்லி முரளி கேட்கணும். ஒரு நாள் முரளி கேட்கலன்னா கூட டிஸ்டர்ப் ஆகுறீங்க தானே, ஆகுறீங்களா இல்லையா? பாப்பு कहते हैं तुम बाप को तो याद करो. சப்போஸ் முரளி அந்த காலத்தில் போஸ்டில் தான் வரும், வரலன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு பதிலாக உட்காந்து யோகா பண்ணுங்க. முரளி படுத்தே ஹோ ஃபிர் பி புல் ஜாத்தே ஹோ. சரி, இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிட்டு எனக்கு முரளி தான் வேணும்னு இந்த இதயம் துடிக்குது பார்த்தீங்களா? அந்த மீனை தூக்கி தண்ணியிலேருந்து எடுத்து மண்ணில் போட்டால் அந்த மீன் அப்படியே தண்ணிக்காக துடிக்கும். அந்த மாதிரி இந்த முரளி வேணும் வேணும்னு பிகேஎஸ் துடிக்கிறத பார்த்தா பாபா நினைக்கிறாரு, இவங்க அப்படியே முரளியை கரைச்சி குடிச்சிடுவாங்க போல அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கேட்ட முரளி ஞாபகமே இருக்கிறது இல்லை. முரளி படுத்தே ஹோ ஃபிர் பி புல் ஜாத்தே ஹோ. முரளி படிக்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் மறந்தும் போயிடுறீங்க. पहले पहले तो ये याद करना है मैं आत्मा हूँ, इतनी छोटी बिंदी हूँ. முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வையுங்கள், நான் ஒரு ஆத்மா ஆவேன், நான் மிக சிறிய புள்ளியாக இருக்கின்றேன். ஆத்மா கோபி ஜானனாக, ஆத்மாவை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். कहते हैं इनकी आत्मा निकल दूसरे में प्रवेश किया. அது சொல்கிறாங்க, இந்த நம்ம எக்ஸாம்பிள் பாபா சொல்லியிருக்கார்ல, விவேகானந்தரோட சோல் வந்து ராமகிருஷ்ணரோட உடம்புல போன மாதிரி காட்சி பார்த்துருக்குறாங்க. हम आत्मा ही जन्म लेते लेते अब पतित अपवित्र बने हैं. மற்றபடி ஆத்மா வந்து இன்னொருத்தரோட சரீரத்தெல்லாம் போகாது. ஆத்மா தன்னோட வேஷத்தை கலைச்சிடுச்சு அப்படின்னா புது வேஷம் அதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால தான் இயற்கை மரணத்தை பற்றி பாபா சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்கவுங்களோட கர்ம கணக்கு செட்டில்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேஷத்தை கொடுப்பாரு. அந்த வேஷம் கூட கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்கு தான் கொடுக்குறாரு. அந்த வேஷத்தை நம்ம வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பிகே ஆனது எதுக்காக? பூர்வ ஜென்மங்களோட பெண்டிங் லிஸ்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு 63 பிறவியோட பாவங்களை மைனஸ் பண்ணிவிட்டு 21 பிறவிகளுக்காக புண்ணிய கர்மத்தை சேர்க்கறதுக்காக தான் இந்த பிராமண பிறவி கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இந்த பிராமணனா பிறந்ததே சில பேருக்கு ஞாபகமே இல்லை, கிளாஸ்க்கு வரும்போது தான் ஞாபகமே வருது சில பேருக்கு. हम आत्मा ही जन्म लेते लेते अब पतित अपवित्र बने हैं. நாம தான் பல பிறவிகள் எடுத்து 84 பிறவிகளில் கடைசி பிறவியில் பத்தித்தமாகவும் அப்பவித்திரமாகவும் ஆகியுள்ளோம்.
பஹலே தும் பவித்ர கிரகஸ்த தரம் கேத்தே. இதுக்கு முன்பாக நாம் பவித்திரமான ஃபேமிலி லைஃப்பில் தான் இருந்தோம். லக்ஷ்மி நாராயண் தோனோ பவித்ரத்தே. லக்ஷ்மி நாராயண் சத்தியுகத்தில் 2 பேருமே தூய்மையாக இருந்தார்கள். பிற தோனோ ஹி அப்பவித்ர பனே. அதுக்கப்புறம் துவாபர யுகம் வரும்பொழுது 2 பேருமே தூய்மையை இழந்தார்கள். फिर दोनों पवित्र होते हैं तो क्या अपवित्र से पवित्र बने? அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த லாஸ்ட் பர்த்தில் தூய்மை ஆகின்றார்கள். இப்போ அப்பவித்திரத்திலிருந்து பவித்திரமாக மாறினாங்களா? அப்போ பவித்திர ஜென்மம் இல்லையா? அல்லது தூய்மையான ஜென்மம் எடுத்தாங்களா? பாப் பைட் சம்ஜாத்தே ஹை கைசே தும் பவித்ரத்தே. பாபா அமர வச்சு புரிய வைக்கின்றார், எப்படி நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். फिर वाम मार्ग में जाने से अपवित्र बने हो. அதன் பிறகு நாம் என்ன பண்ணிட்டோம்? பாடி கான்ஷியஸில் வந்துட்டோம். பாடி கான்ஷியஸில் அதாவது தேக உணர்வில் வந்ததுனால தான் ஆத்மா அப்பவித்திரம் ஆகிவிட்டது. பூஜாரி கோ அப்பவித்திர பூஜ்ய கோ பவித்திர கஹேங்கே. பூஜாரியை அப்பவித்திரமானவர்கள் என்றும் பூஜ்யக்குரிய தேவதைகளை பவித்திரமானவர்கள் என்றும் சொல்கின்றோம். सारे वर्ल्ड की हिस्ट्री ஜாகிரஃபி तुम्हारी புத்தி में है. முழு உலகத்தினுடைய வரலாறு மற்றும் புவியியல் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. கோன் கோன் ராஜ்ய கர்த்தே தே. யாரெல்லாம் ராஜ்யம் செய்து இருந்தார்கள். கைசே உனோங்கோ ராஜ்யம் மிலா. எப்படி அவர்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைத்தது. ये तुम जानते हो और कोई नहीं जो जानता हो. உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும், வேற யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாத. तुम्हारे पास भी आगे ये नॉलेज रचिता और रचना के आदि मध्य अंत की नहीं थी. உங்களிடம் கூட இங்கே கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்பாக படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை ஞானம் இல்லை. கோயா நாஸ்திக் தே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். நஹி ஜான்தே தே. எதுவுமே தெரியாத. நாஸ்திக் பன்ने से कितना दुखी बन जाते हैं. நாஸ்திகர்களாக ஆன காரணத்தினால எவ்வளோ துக்கம் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். अब तुम यहाँ आए हो ये देवता बनने. நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். எங்கு? பாபாயிட்ட. தேவதை ஆகுவதற்காக. வஹா கித்னே சுக் ஹோங்கே. இப்போ சத்தியுகத்தில் எவ்வளோ சுகம் இருந்துச்சு. தேவி குண பி யஹா தாரன் கர்னே ஹை. தெய்வீக குணங்களையும் இங்குதான் தாரணை செய்ய வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா கி அவுலாது பாயி பஹன் டரேனா. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரிகள் ஆவார்கள். கிரிமினல் திருஷ்டி ஜானி நஹி சாஹியே. இஸ்மே ஹை மெஹனத். நாம் யாரையுமே தவறான எண்ணத்தோட பார்க்கக்கூடாது. இதில்தான் கடின உழைப்பு இருக்கின்றது. ஆங்கே படி கிரிமினல் ஹை. கண்கள் மிகவும் சில பேருக்கு கிரிமினலாக வேலை செய்த. சப் ஆங்கோ சே கிரிமினல் ஹை அங்கோ சே கிரிமினல் ஹை ஆங்கே. நம்மளுக்கு கர்ம இந்திரியங்கள் 5 இருக்குல்ல, அந்த 5 அங்கத்திலும் கிரிமினலாக ஒர்க் பண்ணுறது கண்கள் தான். आधा कल्प क्रिमिनल आधा कल्प सिविल रहती है. अरे कल्पमा क्रिमिनल பார்வை, அரை கல்பமா சிவில் பார்வை, குற்றமற்ற பார்வை இருக்கும் சத்தியுகம் திரேதாயுகத்தில். சத்தியுகமே கிரிமினல் நெய் रहते हैं. சத்தியுகத்தில் பார்வையில் கிரிமினல் தன்மை இருக்காத. ஆங்கே கிரிமினல் है तो असुर कहलाते हैं. கண்கள் குற்றம் செய்தது, தவறாக பார்த்தது என்றால் அவர்களை
असुर என்று சொல்கின்றோம். बाप खुद कहते हैं मैं पतित दुनिया में आता हूँ. சிவ தந்தை அவரே சொல்கின்றார், நான் பதீதமான உலகத்தில் வருகின்றேன். जो पतित बने हैं उनको ही पावन बनना है. யார் பதீதமாக ஆகிவிட்டார்களோ அவர்களைத்தான் தூய்மையாக ஆக்க வேண்டும். मनुष्य तो कहते हैं यह अपने को भगवान कहलाते हैं. மனிதர்கள் சொல்கிறாங்க, இவங்க என்ன தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. जाड़ में देखो एकदम तमो प्रधान दुनिया के अंत में खड़ा है वही फिर तपस्या कर रहे हैं. இந்த கல்ப விருட்ச மரத்தில் பாருங்க, மேலே அந்த மரத்தோட உச்சியில் நின்றுட்டுருக்கிறாரு பிரம்மா பாபா. ஆனால் அவரே கீழே வந்து அந்த கலியுகம் முடிவில் சங்கம் யுகம் இருக்குல்ல, அது வேரில் காமிச்சிருக்காங்க. கலியுகம் முடிவில் மேலே மரத்தில் நின்றுட்டுருக்கிற மாதிரியும், சங்கம் யுகத்தில் வேறு பகுதியில் உட்காந்து தபஸ் பண்ணுற மாதிரியும் பிரம்மா பாபாவை காண்பித்து இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் சத்தியுகம் வருது. தண்டுலேயும் அதை வந்து பிரம்மா பாபா இல்லாமல் லக்ஷ்மி நாராயண் போல் காமிச்சிருக்காங்க. सतयुग से लक्ष्मी नारायण की डिनाइस्टी चलती है. சத்தியுகத்திலிருந்து லக்ஷ்மி நாராயணுடைய வம்சம் ஆரம்பமாகின்றது. संवत भी इन लक्ष्मी नारायण से गिना जाएगा. அதனால் அந்த ஆண்டு சத்தியுகம் ஆரம்பித்தது எப்போ லக்ஷ்மி நாராயண் உட்காராங்கல்ல சீட்டில், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சத்தியுகம். इसलिए बाबा कहते हैं लक्ष्मी नारायण का राज्य दिखाते हो तो लिखो इससे 1250 वर्ष के बाद त्रेता. எப்போ லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் செய்ய உக்காடுறாங்களோ சீட்டில், அன்னையிலிருந்து 1250 வருஷம் சத்தியுகம். शास्त्रों में फिर लाखों वर्ष लिख दिया है. ஆனால் சாஸ்திரத்தில் லட்சக்கணக்கான வருடங்களாக காண்பிக்கப்பட்டுள்ளது. ராத்து தினுக்கா ஃபரக்கு ஹோகையானா. இப்போ பாபா சொல்கிறது மொத்தமே 5000 வருஷம், ஆனால் சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள். அப்போ இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் வருகின்றது தானே. பிரம்மா கி ராத் ஆதா கல்ப, பிரம்மா கா தின் ஆதா கல்ப, ये बातें बाप ही समझाते हैं. பிரம்மாவுடைய இரவு அரை கல்பம், பிரம்மாவுடைய பகல் அரை கல்பம், மொத்தம் சேர்த்தா பிரம்மாவுக்கு ஒரு நாள் முழு கல்பா. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி அரை கல்பம்? அடுத்தது சத்தியுகம் திரேதாயுகம் பிரம்மாவுடைய பகல், துவாபரிகம் கலியுகம் பிரம்மாவுடைய இரவு. அந்த பிரம்மாவுடைய இரவில் தான் ஸ்ரீபாபா வராரு இரவை பகலாக மாற்றுவதற்காக. அதனால சிவ ஜெயந்தியை நாம் சிவராத்திரின்னு சொல்லிட்டோம். பிரம்மா கி ராத் ஆதா கல்ப, பிரம்மா கா தின் ஆதா கல்ப, ये बातें बाप ही समझाते हैं. இப்போ தெளிவாக பாபா ஞானத்தை புரிய வைக்கிறாரு. फिर भी कहते हैं मीठे बच्चे अपने को आत्मा समझो बाप को याद करो. இருந்தாலும் ஸ்ரீ பாபா நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொள்ளுங்கள், சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். உன்கோ யாது கர்த்தே கர்த்தே தும் பாவன பனு ஜாயேங்கே. அந்த இறைவனை நினைவு செய்து செய்து ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். ஃபிர் அந்துமதி சோகதி ஹோ ஜாயேகி. பிறகு கடைசி நேரத்தில் பாபாவை நினைக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம் அந்த மாதிரி ஆகிவிடும். அந்துமதி சோகதி, கடைசியில் நம்ம யாரை நினைக்கிறோமோ அடுத்த பிறவியே அதுதான். பாபா ஐசா नहीं कहते हैं यहाँ बैठ जाओ, सर्विसबल बच्चों को तो बिठाएंगे नहीं. பாபா வந்து நீ மதுபன்லேயே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். நல்ல சேவை செய்கிற குழந்தைங்க என்ன பண்ணணும், நல்ல 4 பக்கம் போய் சேவை பண்ணணுன்னு தான் பாபா சொல்லுவார். சென்டர்ஸ் மியூசியம் ஆதி கோல்தே ரஹத்தே ஹே. அங்கங்கே சென்டர்ஸ் திறக்கிறாங்க, மியூசியம் திறக்கிறாங்க, அங்கெல்லாம் போய் சர்வீஸ் பண்ணுங்க. கித்னே கோ நிமித்ரன் பாண்டத்தே ஹே. எவ்வளோ பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க.
आकर गॉडली बर्थ राइट विश्व की बादशाही लो வாங்க இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்றாங்க. இறைவனுடைய பர்த் ரைட்டு பிறப்புரிமையை அடையுங்கள், உலக ராஜ்யத்தை அடையுங்கள் என்று. தும் பாப்கே பச்சே ஹோ, நீங்கள் சிவ தந்தையின் குழந்தை ஆவீர்கள். बाप है स्वर्ग का रचयिता तो तुमको भी स्वर्ग का वर्षा होना चाहिए. கடவுள் சொர்க்கத்தை படைக்கிறவர், அவர் உங்களுக்கு கூட சொர்க்கத்தை ஆஸ்தியாகத்தான் கொடுக்கின்றார். बाप कहते हैं मैं एक ही बार स्वर्ग की स्थापना करने आता हूँ. ஸ்ரீ பாபா சொல்கிறார், நான் ஒரே ஒரு முறை வரேன் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. एक ही दुनिया है जिनका चक्र फिरता रहता है. ஒரே உலகம்தான், அந்த உலகம்தான் சுற்றிக்கிட்டே இருக்குது சக்கரம் மாதிரி. मनुष्यों की तो अनेक मतें अनेक बातें हैं. மனுஷங்க ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க, நிறைய வழிகள் காண்பிக்கிறாங்க. மத் மतांतर कितने हैं, इसको कहा जाता है अद्वैत मत. அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஈஸ்வரன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்மளுக்கு மெயின். முரளி தான் மெயின். பாபாவுடைய வழி தான் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழி. இங்கே அத்வைத மதமாகும். ஜாடு கித்னா படாக. அத்வைதம்னா ஆத்மா பரமாத்மா ஒன்று அப்படி கிடையாது. ஆத்மா வேற பரமாத்மா வேற தான். அத்வைத வழின்றது ஒரே ஒரு சிவபாபா காட்டக்கூடிய வழி. மற்றபடி மரம் பெருசாக தான் இருக்குது. கித்னி டால் டாலியாக நிகழ்த்தி ஹை. இந்த கல்ப விருட்ச மரத்தில் எவ்வளோ கிளைகள் இருக்கின்றன. கித்னே தர்ம் ஃபைல் ரஹி ஹை. எவ்வளோ ரிலீஜியன் இன்னைக்கு இருக்குது. பहले तो एक मत एक राज्यता. முதல்ல பாரத நாட்டில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருந்தது. சாரே விஸ்வ பர் இன்கா ராஜ்யத்தா. முழு உலகத்திலும் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. எபி அபி தும்கோ மாலும் படாக. இதெல்லாம் கூட உங்களுக்கு இப்போ தெரியுது. தும்ஹே சாரே விஸ்வக்கே மாலிக்கத்தை. நீங்கள் தான் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தீர்கள். ஃபிர் 84 ஜனம் போகு கங்கால் பனே ஹை. பிறகு 84 பிறவிகளை எடுத்து ஏழ்மைக்கு வந்து விட்டீர்கள். அபி தும் கால் பர் ஜீத் பாத்தே ஹோ. தற்பொழுது நீங்கள் காலனை வெற்றி அடைகின்றீர்கள். வஹா கபி அக்காலே மிருத்யு ஹோத்தா நஹி. சத்தியுகத்தில் அகால மரணம் ஏற்படாத. யஹாं तो देखो बैठे बैठे अकाले मृत्यु होती रहती है. இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா தான் இருக்கிறாங்க, திடீர்னு செத்து போயிடுறாங்க. சில இடத்துல சூசைடு நடக்குது, சில இடத்துல கொலையே நடக்குது, சில இடத்துல அக்கால விபத்து ஆக்சிடெண்ட்டு நடக்குது, திடீர் சாவு நிறைய நடக்குது கலியுகத்தில். चारों तरफ मौत ही मौत है. இந்த கலியுகத்தில் நாலாபுறமும் மரணமே மரணம்தான். வஹா ஐசா நெய் ஹோத்தா பூரி ஏஜ் லைஃப் சல்தி ஹை. ஆனால் சத்தியுகத்தில் இப்படி இருக்காதுங்க. அவங்க 150 வருஷம் உயிர் வாழ்வாங்கன்னா 150 வருஷம் அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. அங்கே அகால மரணம் கிடையாது, திடீர் மரணம் கிடையாது. எப்போ இறப்பாங்க, எப்போ உயிரோடு இருப்பாங்க. இப்போ பயந்து பயந்து மக்கள் வாழ்கிறாங்களே, இந்த வாழ்க்கை சத்தியுகத்தில் இப்படி பயப்பட மாட்டாங்க. பாரதமே பியூரிட்டி தி तो பீஸ் ப்ராஸ்பரிட்டி தி. அதுக்கெல்லாம் ஆதாரம் அவங்க தூய்மையாக இருந்தது தான். தேவதைகள் தூய்மையாக இருந்ததுனால தூய்மை இருக்கிற இடத்துல சுகம் சாந்தி இருக்கும். 150 வருஷ் ஆவரேஜ் ஆயுத்தி. 150 வருடங்கள் ஆவரேஜாக அவங்களோட ஆயுள் இருந்தது தேவதைகளுக்கு. அபி கித்னி ஆயு ரத்தி ஹை. இந்த காலத்து மனுஷங்களுக்கு ஆவரேஜ் ஆயுள் எவ்வளோ இருக்குது? ஈஸ்வரனே तुमको योग सिखाया तो तुमको योगेश्वर कहते हैं. ஈஸ்வரன் உங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறாரு, அதனால் அவருக்கு யோகேஸ்வர் அப்படின்னு பேர்.
वहाँ थोड़े ही कहेंगे அவர் என்ன சத்தியுகத்திலே வந்து யோகா சொல்லி கொடுப்பாரு? इस समय तुम योगेश्वर हो, तुमको ईश्वर राजयोग सिखा रहे हैं. இங்கே ஈஸ்வரர் நம்மளுக்கு ராஜயோகத்தை கற்று தருகின்றார். யோகேஸ்வரனால நம்ம ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்றோம். फिर राजा राजेश्वर ராஜ ராஜேஸ்வரி பன்னா है. இங்க ராஜயோகம் கற்றுக்கொண்டு சத்தியுகத்தில் ராஜராஜேஸ்வரனாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் ஆவீர்கள். अभी तुम ज्ञानेश्वर हो, फिर राजेश्वर अर्थात राजाओं का राजा बनेंगे. தற்சமயத்தில் நீங்கள் ஞானேஸ்வராக இருக்கின்றீர்கள். பிறகு எதிர்காலத்தில் இந்த ராஜயோகம் தன்னுடைய பலன் ராஜேஸ்வர், அதனுடைய அர்த்தம் ராஜாவை தலைவணங்கும் ராஜாவாக இருப்பீர்கள். நல்லது. मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, आंखों को सिविल बनाने की मेहनत करनी है. இந்த முரளியில் பாபா சொன்னார், 5 அங்கம் இருக்குல்ல நம்மளுக்கு, கர்மேந்திரியங்கள். அதில் ஏமாற்றக்கூடிய கிரிமினல் வேலையை செய்யக்கூடிய முதல் கர்ம இந்திரியம் கண்கள் தான். அதனால் கண்களை சிவிலையாக தூய்மையான பார்வையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். बुद्धि में सदा रहे हम प्रजापिता ब्रह्मा के बच्चे भाई बहन हैं. புத்தியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும், நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள் ஆவோம். கிரிமினல் திருஷ்டி ரக் நஹி சக்தே. நம்ம யாரையுமே கிரிமினலாக பார்க்கக்கூடாது, கிரிமினல் திருஷ்டி இருக்கக்கூடாது. दूसरा पॉइंट, शरीर निर्वाह अर्थ कर्म करते बुद्धि का योग एक बाप से लगाना है. சரீர நிர்வாகத்திற்காக கர்மா செய்து கொண்டிருந்தாலும் புத்தியின் யோகத்தை ஒரு சிவ தந்தையிடம் வைக்க வேண்டும். அதுக்கு सब बातें छोड़ बेहद के बाप को याद करना है. எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பேஹதுக்கா சந்நியாசி பன்னா है. எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசியாக ஆக வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசனா தேகம், தேகதாரிகள் இருக்கிற இந்த பழைய உலகம், இதையெல்லாம் புத்தியின் மூலமாக துறக்க வேண்டும். வரதானம் சொல்றாரு, बाबा शब्द की स्मृति से कारण को निवारण में परिवर्तन करने वाले. பாபா என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக காரணங்களை நிவாரணமாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய சதா அச்சல் அடோல் பவ, சதா ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடியவர்கள் ஆகுக. कोई भी परिस्थिति जो बल हलचल वाली हो, लेकिन बाबा कहा और अचल बने. எந்த ஒரு பிரச்சனை வருது, அது உங்களை குழப்பத்தில் கொண்டு போகக்கூடியதாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் பாபான்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை ஒன்றுமே பண்ணக்கூடாது. जब परिस्थितियों के चिंतन में चले जाते हो तो मुश्किल का अनुभव होता है. எப்பொழுது பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போ எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக தான் அனுபவம் ஆகும். अगर कारण के बजाय निवारण में चले जाओ तो कारण ही निवारण बन जाए.
அதனால் காரணத்தை பற்றி யோசிப்பதற்கு பதிலாக இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னு பாருங்கள். ஏன் இந்த பிரச்சனை நடந்தது, எதுக்காக நடந்தது, காரணத்தை யோசிப்பதற்கு பதிலாக இதற்கான சொல்யூஷன் என்ன, நிவாரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. तो कारण ही निवारण बन जाए, அதனால கடைசியில் காரணமே என்னவா மாறிடும், நிவாரணமாக மாறிவிடும். क्योंकि मास्टर सर्वशक्तिमान ब्राह्मणों के आगे परिस्थितियाँ चींटी समान भी नहीं. ஏனெனில் மாஸ்டர் சர்வசக்திமான் பிராமண குழந்தைகளுக்கு முன்பாக பிரச்சனைகள்லாம் எறும்பு கூட சமம் கிடையாது. सिर्फ क्या हुआ क्यों हुआ यह सोचने के बजाय जो हुआ उसमें कल्याण भरा हुआ है. ஏன் நடந்தது, என்ன நடக்கும், எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ இந்த மாதிரிலாம் யோசிப்பதற்கு பதிலாக என்ன நடந்ததோ அதில் நன்மை அடங்கி இருக்கின்றது. சேவா சமாயி ஹுயி ஹை, எல்லாத்துலேயுமே சேவை அடங்கி இருக்கின்றது. பல் ரூப் சர்க்கம்டன்ஸ் கா ஹோ லேக்கின் சமாயி சேவா ஹை. பிரச்சனைன்னா உங்களுக்கு ரூபம் வந்திருக்கு, சூழ்நிலை உங்களுக்கு பிரச்சனை கிரியேட் பண்ணியிருக்கு, ஆனால் அதில் கூட உங்களுக்கு ஒரு சேவை அடங்கி இருக்கின்றது. इस रूप से देखेंगे तो सदा अचल अडोल रहेंगे. இந்த ரூபத்தில் நீங்கள் பாருங்க, அப்போ ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிரச்சனையே வந்தால் கூட அதில் உங்களுக்கு ஒரு சேவை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகும்பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய சேவைக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸ்லோகன் சொல்கிறாரு, एक बाप के प्रभाव में रहने वाले किसी भी आत्मा के प्रभाव में आ नहीं सकते. ஒரு சிவ தந்தையின் பிரபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனித ஆத்மாக்களின் பிரபாவத்தில் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு பொழுதும் வரமாட்டார்கள். ஏன்னா அவங்க சதா பாபா மட்டும் பார்ப்பாங்க, பாபாவுடைய பிரபாவத்தில் இருக்கிறாங்க. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கரும்பு சக்கலாம் அது வேஸ்ட்டு தான் அவங்களுக்கு அனுபவமாகும். அதனால் இறை அன்பை அனுபவம் செஞ்சவங்களுக்கு மனித அன்பு ஒன்றுமே இல்லைன்னு தோணும். அவ்யக்த இஷாரா, कर्मातीत स्थिति को प्राप्त करने के लिए, कर्मातीत நிலையை பிராப்தம் செய்வதற்காக சதா சாட்சி பன் காரிய கரோ, சதா ஒரு பார்வையாளனாக இருந்து உங்களுடைய காரியத்தை செய்யுங்கள். साक्षी अर्थात सदा न्यारी और प्यारी स्थिति में रह कर्म करने वाले अलौकिक आत्मा हों. சாட்சி என்றால் சதா விடுபட்ட மற்றும் அன்பான ஸ்திதியில் நிலைத்திருந்து கர்மம் செயல் செய்யக்கூடிய अलौकिक आत्मा आवेन. अलौकिक अनुभूति करने वाली अलौकिक जीवन श्रेष्ठ जीवन वाली आत्मा होम. अलौकिक அனுபவம் செய்யக்கூடிய அலௌகிக வாழ்க்கை வாழக்கூடிய சிரேஷ்டமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மா ஆவேன். என் நஷா ரஹே, இந்த ஒரு ஆன்மீக போதை இருக்க வேண்டும். கரம் கர்த்தே यही अभ्यास बढ़ाते रहो तो कर्मातीत स्थिति को प्राप्त कर लेंगे. கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மா உணர்வில் இருந்து நம்ம அந்த காரியம் செய்யும் பொழுது இந்த பயிற்சியை அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். அப்பொழுது நாம் கர்மாதீத நிலையை பிராப்தம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. இந்த மாதத்தினுடைய குரூப் மெடிடேஷன் டிசம்பர் 21 கேபி மஹால் புழல் கேம்ப்பு அங்கே இருக்குது. அங்கே சைக்கிள் ஷாப் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்பு, அது பக்கத்தில் தான் அந்த கேபி மஹால் இருக்குது.
அங்கே வந்து குரூப் மெடிடேஷன் வந்து இருக்கும். 4:30லேருந்து 6:30 குரூப் மெடிடேஷன் பண்ணுவாங்க. 4 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க. அதுக்கப்புறம் 28 டிசம்பர் காஞ்சிபுரத்தில் மியூசியம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு கிராமம், காஞ்சிபுரம் பக்கத்தில். உங்களுக்கு அட்ரஸ் வந்து குரூப்பில் வரும். 28 டிசம்பர் அங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் சண்டே, இந்த வரக்கூடிய சண்டே 7ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு காம்யூனிஸ்டருடைய வீட்டில் வந்து அந்த பால் காய்ச்சுறாங்க. கீதா பாடசாலை கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், மேலே வந்து அவங்க லௌகிக வீடு இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து சண்டே காலையில் 11 மணிக்கு இருக்கும். இங்கே கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே கூட அங்கே அவங்க வீட்டுக்கு வந்து போகலாம். நல்லது. ஓம் சாந்தி.